ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கோவிலுக்கு தான் காமிக்கிறாங்க. அங்கே நல்லபடியாக 5வது கால ஜாம பூஜை முடித்ததும் நம்ம பொம்மைக்கு அதிக சக்தி கிடைக்குது. இன்னொரு பக்கம் எல்லாருமே சரிங்க சாமி, 6வது கால ஜாம பூஜை நாம் எப்போ பண்ணுறது அப்படின்னதும், இப்போ நம்ம சாமிக்கு படைக்கிற சாதம் பிரசாதமாக மாறுதுமா. அதுக்கப்புறமா 5வது கால ஜாம பூஜை முடிஞ்சிடும். ஸோ நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில் பொங்கல் வைப்போம். பொங்கல் வச்சதும் திருவிழா ஆரம்பிச்சிடும். அதோட 6வது கால பூஜையும் முடிஞ்சிடும் அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சித்தார்த், உன்னை அந்த நிலைமையில பார்த்ததும் என் உடம்பே சிலுத்து போயிட்டுப்பா அப்படின்னு தாத்தா எல்லாரும் சந்தோஷமா பேசுறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ராணியும் சித்தார்த்தும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ராணி இப்போ தனி ஆள் கிடையாது, வயிற்றில் குழந்தை வேற இருக்கு. சித்தார்த், நாளை வரைக்கும் 2 பேரும் நல்லபடியாக ரெஸ்ட் எடுங்க இன்னைக்கு அப்படின்னதும், கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்க அப்படின்னு சித்தார்த் சொல்கிறாங்க. அப்போ ராணி யோசிச்சு பார்க்குறாங்க, கடவுளே, எல்லார்கிட்டையும் தோசை நீங்கிறதுக்குரிய பரிகார பூஜைன்னு தான் சொல்லி வச்சுருக்கோம். ஆனால் இந்த 6வது ஜாம பூஜை நடந்தால் மட்டும்தான் என் பொம்மியக்கா வெளியில் வருவான். நல்லபடியாக இந்த பூஜையும் நடந்து முடிஞ்சிடணும் அப்படின்னு நம்ம ராணி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜார்ஜினியாவையும் கமண்டலனையும் தான் காமிக்கிறாங்க. ஐயோ, இந்த தோல்வியை என்னால் ஏற்றுக்கவே முடியல கமண்டலம் அப்படின்னதும், ஆமாம் ஜர்ஜினியா, இன்னும் ஒரே ஒரு பூஜை தான் இருக்குது. நான் சாவித்திரி கிட்ட ஒரு திட்டம் சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் நடந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த 6வது பூஜை நடக்காது. அதே மாதிரி அந்த பொம்மை கதையை முடிச்சிடலாம் அப்படின்னும் போது என்ன திட்டம் அப்படின்னு கமண்டலம் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எப்படியோ திருவிழா கண்டிப்பாக கோவிலுக்குள்ளே நடக்காது, வெளியில் தான் நடக்கும். அந்த டைமாக பார்த்து எப்படியாச்சும் நம்ம கதையை முடிக்கலாம் அப்படின்னு ரகசியமாக ஒரு திட்டம் சொல்கிறாங்க. அது என்ன ஏதுன்னு நமக்கு காமிக்க இல்லை. அப்படின்னு பார்த்து சாவித்திரி மனோவும் பயந்து அலறி அடித்து ஓடி வராங்க. ஐயோ ஜர்ஜினியா, இன்னும் ஒரு பூஜை தான் இருக்குது. அந்த பூஜை நடந்துச்சுன்னா அந்த பொம்மி வெளியில் வந்துடுவா. இந்த 5 பூஜையிலையுமே அவளோட சக்தி அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அவள் முதல்ல என்னத்தான் இல்லாமல் பண்ணுவா. எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு போது உடனே மனோ, அம்மா கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சாவித்திரி, எனக்கு ஒரு வழி இருக்குது. என்னோட மாய உலகத்துக்கு நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். அங்கே பொம்மி என்ன எந்த ஒரு சக்தி உன்னை எதுவும் பண்ண முடியாது, அங்க வரவும் முடியாது அப்படின்னதும், ஐயோ முதல்ல அது செய்யுங்க அப்படின்னதும் கமண்டலன் அவங்க சக்தி மூலமா சாவித்திரிய மாய உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஐயோ, என்ன இது இப்படி இருக்கு, இங்க யாரும் இல்லையா அப்படின்னுட்டு சாவித்திரி கத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மனோ கிட்ட, இங்க பாரு மனோ, இப்போ அந்த பொம்மி எல்லாரும் கதையை முடிக்கிறதுக்கு கோவில்ல நீ தான் எங்களுக்கு உதவி செய்யணும். நான் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சுடு அப்படின்னதும், சரிங்கக்கா அப்படின்னுட்டு மனோ மட்டும் கோவிலுக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராணி நேரா குளத்துல இருக்கிற பொம்மையை பாக்குறாங்க. அக்கா, இன்னும் ஒரே ஒரு பூஜை தான் இருக்குக்கா. 5 பூஜையும் நல்லபடியா சிறப்பா முடிஞ்சிருச்சு. இந்த 6வது பூஜையும் முடிஞ்சிருச்சுன்னா நீ வெளியில வந்துருவா அப்படின்னதும், ராணி, நீ நினைக்கிற மாதிரி இந்த 6வது பூஜை ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான பூஜை கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏக்கா, ஏன் இப்படி சொல்ற? வெறும் பொங்கல் வச்சு எல்லாருக்கும் கொடுக்கறது தானே அப்படின்னதும், இல்லை ராணி, இந்த பூஜை முடியறதுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் துஷ்ட சக்தியால ஏற்படும். அதே மாதிரி நான் வெளியில வந்தாலும் என்னோட சக்தி வேலையை செய்யாது அப்படிங்கிறாங்க. அக்கா, என்னக்கா சொல்கிற, எனக்கு புரியலையே அப்படின்னு போது, இங்கே பாரு ராணி, இப்போ நான் வெளியில் வந்தாலும் அந்த சிவனோட அருள் கிடைக்கும், என்னோட ஆன்மாவும் வெளியில் வரும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அதுக்கு என்னோட உடல் வேணும் ராணி. ஆனால் என் உடலே இல்லையே அப்படின்னும் போது ராணி அதிர்ச்சியாகிறாங்க. என்னக்கா சொல்கிறேன்? ஆமா ராணி, இப்போ இது எனக்கு சமீபத்தில் தான் தெரிஞ்சுக்கு. அதனால் எனக்காக நீ கஷ்டப்பட்டது எல்லாமே போதும் ராணி. இதோட இந்த பூஜையை நிறுத்தி எல்லாத்தையும் விட்டுரு. நீ, பாப்பா, என்னோட வெம்பு சார் 3 பேர் சந்தோஷமா வாழணும், அதான் என்னோட ஆசை அப்படின்னு போது, இல்லைக்கா, நான் அப்படிலாம் உன்னை சும்மா விட்டுற மாட்டேக்கா. கண்டிப்பாக இந்த பூஜையை நடத்தி நான் உன்னை எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வருவாக்கா. அந்த ஈசை எனக்கு துணை இருக்காக்கா, நீ வெளியில் வருவ, இது சத்தியம் அப்படின்னதும், ராணி, நான் சொல்கிறத கேளு ராணி, இதனால உனக்கே பெரிய ஆபத்து வரலாம் அப்படின்னு போது, பரவாயில்லக்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு ராணி சிவன் முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்கா. கடவுளே, எதுக்காக நீ இவ்வளோ சோதனை கொடுக்குற? எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லையா அப்படின்னு போதும் நம்ம நம்பூதிரியும்
பயம் பாராங்க. என்ன சாமி அப்படின்னு போதும் உடனே நம்ம ராணி வந்து அந்த சாமி 2 பேர்கிட்டையும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாம் மோளே, எங்களுக்கு இந்த வழி தெரியாது, ஆனால் கண்டிப்பாக எங்களால் உனக்கு உதவி செய்ய முடியும். இந்த பிரபஞ்சத்தில் வந்து அழிஞ்ச உடலை வந்து எடுக்கிறது எங்களுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த கண் தெரியாத சாமியார் வராங்க. இங்கே பாருமா ராணி, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, அதுக்குரிய வழி எனக்கு தெரியும் அப்படின்னு போதும். என்ன சொல்கிறீங்க சாமி? ஆமாம்மா, இதுக்கான ஒரு வழி இருக்குது. நாகசாது அவங்கள போல ஆட்களுக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். அவங்க தான் அத்துப்படியாக கற்றுக்கொண்டு இருக்காங்க. அதனால் நாகசாதுவை போய் பாரு, கண்டிப்பாக அவர் உனக்கு உதவி புரிவார் அப்படின்னதும் சரி, அவரை இப்போ நான் எங்கே சாமி போய் பார்க்குறது அப்படின்னு ராணி கேட்குறாங்க. அவங்க இப்படி உடல்களாம் வைக்கிற அந்த இடத்துல இருக்கிற ஒரு பேரை வந்து சொன்னது என்னது அங்கே அப்படின்னு ராணி பயப்படுறாங்க. ஆமாம்மா, அங்கே தான் இருப்பாங்க, நீ தைரியமாக போய் பாரு, அவர் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வார் அப்படின்னதும் ராணியும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருது.